எல்லாத்துக்கும் வணக்கங்க. சண்டே ஆஃப்டர்நூன் தான். ஃபேன் மட்டும் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வெயில் காலத்துல. எங்க வீட்டுக்காரரு நல்லா தூங்குறாரு. டேய் பப்பி, என்ன பண்ற? பாவம் பப்பினால வெயிலே தாங்க முடியலங்க. நம்மனாலயே முடியல. அப்புறம் அந்த வாயில்லா ஜீவன் என்னங்க பண்ணும்? அதனாலதான் பாத்ரூம்ல போய் படுத்துக்கிட்டாரு. எங்க அத்தை செடி வாடி போயிருன்னு நிழல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோ கியூட்ல. நமக்கு எங்க இந்த ஐடியாலாம் தோணுது? எங்க அப்பா மாதிரியே அத்தையும். சாப்பிடலாம் வாங்க. மதிய உணவு, வேர்க்கடலை சட்னி, சாம வரகு சாப்பாடு. இப்போல்லாம் ஹெல்த்தியா தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷி மூவி யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க? ஆனா எங்க அத்தைக்கு பிடிச்சது அனுமான் தான். அதனால அனுமான் பார்த்துட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்பெல்லாம் அந்த கொண்டை தான் செட் ஆகுது. ஜடையை கூட தொங்க விடவே முடியல. நானும் ஆசையா இருப்பேன் தொங்க விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் அப்படி முடியலங்க. சரி வெளியே போய் பார்க்கலாம்னு போனா வெயில் பயங்கரமா இருக்குதுங்க. தண்ணியும் சூடா இருக்கு. அப்புறம் வந்துட்டேன். எங்க பெரிய மாமா வேற கறி ஆக்கலாம்னு சொன்னாரு. அதனால அதுக்கெல்லாம் போய் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேங்க. வெங்காயம் உரிக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இவ வேற அரிசி சாப்பிட வந்துட்டாங்க. கோழிக்கு போட்ட அரிசி சாப்பிட வந்துட்டாங்க. இப்போடி போ. அது போயிருச்சுங்க. நாம வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. தாங்கவே முடியல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த வெயில்ல கோழிக்கறியா அப்படின்னு. என்னோட அப்பா வீட்ல எல்லாம் அப்பா கோழிக்கறியே எடுக்க மாட்டாரு. அதுக்கு என்ன ரீசன்னா பிள்ளைங்களுக்கு அதிகமா கோழிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. எங்க வீட்டுக்காரரும் கோவிலுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாரு. தூக்க கலக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வியர்வை ஒண்ணும் தாங்க முடியல. யோசிச்சு பாருங்களேன். வெயில் அடிச்சா கூட நம்மளால தாங்கிக்கலாம். ஆனா மழை பெஞ்சுன்னா நம்மளால வீட்டை விட்டு எங்குமே போக முடியாது. அதையெல்லாம் யோசிச்சுட்டே தான் நான் வெங்காயத்தையும் உரிச்சிட்டு இருந்தேங்க. நானும் அடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. பெரிய மாமா கொண்டு வந்த டீசல் கேன்ல இருக்கிற டீசலை ஊத்துனேன். சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அத்தையெல்லாம் விறகெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அடுப்பு நல்லா எரியுதுங்க. நானும் எல்லா பொருளும் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, நாம குழம்பு மட்டும்தான் வெளியே வைக்கிறோம். சாப்பாடு உள்ள வச்சிடறோம். எங்க ஆயாலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கெல்லாம் அப்ப நேரமா எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு உரல்ல நெல்லு குத்திட்டு அத ஒல வைக்கணும். ஒல வச்சு மறுபடியும் அதை கிளறணும். எவ்வளவு வேலை தெரியுமா? அதுலெல்லாம் கிளறி மறுபடி குழம்பும் வெளியே தான் வைக்கணும். 2 நேரமும் நாங்க வெளியே தான் செய்வோம். இப்போ நீங்க இது வெளியே வைக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறீங்க. ஆமாங்க. நாம என்ன பண்ணுவோம்? அவிங்க காலத்துல அப்படி, நம்ம காலத்துல இப்படி. இது செய்யறதே நம்மளுக்கு பெருசா தெரியுது. நான் எங்க அப்பா வீட்ல இருக்கும்போதே விறகடுப்புல தான் சமைப்போம். ஏன்னா கறி குழம்புலாம் வச்சோம்னா, நாங்க விறகடுப்புல தான் செய்வோம். அதனால எனக்கு அங்க செஞ்சு பழகுனதுனால, நான் இங்க ஈஸியா செய்றேன். எனக்கு இங்க செய்யறதுக்கு விறகடுப்புல செய்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் நல்லா தான் இருந்துச்சுன்னா, சூப்பரா அதுலயே நாங்க செஞ்சுருவோம். எங்களோட கேஸ் வேற எப்ப தீருதுன்னே தெரியல. ஏன்னா நாங்களும் 54வது நாள் வெற்றிகரமா கடந்துட்டோம். எப்ப தீரும்ன்னு தெரியல. தீர்ந்தா கூட பரவால்ல. ஒரு பயமே இருக்காது. இது தீருமோ? தீராதா? அப்படின்ட்டு ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சொல்லப்போனா எங்க அத்தைய நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா எங்க அத்தை 10 வருஷமா எங்க மாமியார் கூட ஒட்டுக்கா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள். நம்மளால இப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை. நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். எங்க அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா, பணத்தாலயோ, சாப்பாட்டாலயோ இல்ல. மனசால கஷ்டப்பட்டுருக்காங்க. அத நான் இன்னொரு விளாக்ல சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஆனா, வெளிய சாப்பாடு செஞ்சா குழம்பு நல்லா இருக்குது. ஆனா, டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். குழம்பெல்லாம் டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு விறகடுப்புல செய்றது தான் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதாவது எனக்கு இந்த மாரி வீடெல்லாம் வேண்டாம். எப்படி வீடு இருக்குன்னு சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. உங்க செவி குடுத்து கொஞ்சம் கேளுங்க. ஒரு மலையோரத்துல ஒரு ஆறு இருக்கணும். அங்க இது மாதிரி அலங்காரம் இல்லாத வீடு, குடிசை வீடா இருந்தாலும் சரி, மண்ல கட்டினதா இருக்கணும். பாத்திரத்துக்கு பதிலா பானை, மண்ணுல செய்யறதா இருக்கணும். மண்ணுல செஞ்சதா இருக்கணும். அப்புறமேட்டு சாப்பாடுலாம் இப்படி சாப்பிடாம குக்கர்ல வச்சு சாப்பிடாம விறகடுப்புல தான் வச்சு சாப்பிடணும். சாமை, கேழ்வரகு, குதிரைவாலி அது மாதிரி நிறைய ஹெல்த்தியா இருக்கும்ல, அது மாதிரி இருக்கணும். துணி கூட பட்டு பட்டு இலையில செஞ்சதா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும்.
பார்க்கலாம். கடைசி காலத்துல அமையுமான்னு தெரியல. எனக்கு என்னோட சின்ன ஆசை தான் இது. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரு உள்ள அவருக்கு பிடிச்ச மாரி கொல கொலன்னு இல்லாம வறுத்த மாரி குழம்பு வைக்கிறாராமா. அவருக்கு அப்படி வச்சா தான் பிடிக்குது. எனக்கு இனிமேல் அப்படியே செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா காரம் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட்டா இருந்துச்சு. எங்க அத்தை விறகு பொளந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு செய்யறதுக்கு தான். எங்க அத்தைய பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அந்த மல்லிகை செடியிலருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு டைம் நான் காலையில எந்திரிச்சும்போது, அந்த கோழி வந்து அங்க அடைஞ்சிருந்தனால, அங்க வந்து வாடி போன மாரி ஆயிருச்சு. அததான் காட்டிட்டு இருந்தாங்க. "அங்க பாரு வாடி போன மாரி ஆயிருச்சு. நீ சொன்னங்காட்டி பரவால்ல, முடிக்கி விட்டாச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அததான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். சண்டே மதியம் தான் நாங்க வந்து கோழி குழம்பு வச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா சாப்பாடு இருந்துச்சு. அதனால குழம்பு மட்டும் வச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். நான் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த பூ கொண்டு போய் எங்க வீட்டுக்காருக்கு குடுக்கலான்ட்டு இருக்கேன். அவரு இப்பதான் சாப்பிட்டு வெளிய வந்து கையெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. ஏன்னா, என்ன வந்து அன்பா, அரவணைப்பா, எல்லாத்துலயுமே வந்து குறை சொல்லாத அளவுக்கு என்ன பாத்துக்கிறாரு. அதனால, "என்னங்க இந்தாங்க. இந்த பூ ரொம்ப அழகா இருக்குல்ல?" "ஆமா, அழகா இருக்கு. சரி வா போலாம்" அப்படின்னு சொன்னாரு. காலையிலயும் பாத்திரம் கழுவி சுத்தம் செஞ்ச பிறகும், இப்பயும் சாப்பாடு செஞ்சோம்ல, அதனால தான் சிக்கன் குழம்பு வச்சோம்ல, அதனால நெறைய பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. அத வந்து வாஷ்லாம் பண்ணணும். எங்க வீட்டுக்காரரு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சாரு. அவரும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறாராமா. என்னது இல்லைங்க, இந்த ஜன்னல் வழியா இருந்த ஒரு கையில வந்து முட்டை குடுக்குற மாரி இருக்கும். அத வந்து நீங்க பார்த்து பயந்துக்காதீங்க. நானே அப்படிதான் நெனச்சுட்டேன். பார்த்தா மொட்டை கொண்டாந்து குடுக்குறாரு. அது வந்து அன்பு பரிசாமா. எனக்கு வந்து அன்பு பரிசாமா. எனக்கு ஒண்ணுன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து தாங்க மாட்டாரு. அவருக்கே வலிக்கிற மாரி இருக்கும். அதனால நான் ஏதாவது செஞ்சுட்டே இருந்தேன்னா, "பார்த்து பண்ணு, பார்த்து பண்ணு. உனக்கு வலிக்கும்ல, உனக்கு வலிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் என்ன வேலை பார்த்து வச்சேன்னா, நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு, சரி வீடு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கூட்டுறதுக்கு போனேன். அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து நான் தலையில இடிச்சுட்டேன். அதனால அவரு தாங்கவே முடியல. "பார்த்து செய்ய வேண்டியதானே, வலிக்கும்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. நானும் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பார்த்தா, வீடு அழகா இருக்கும். இல்லைன்னா அப்படியே கலஞ்சு போய் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு வீட்ல அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். நான் சொல்லாமலேயே அவரு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு. அதுதான் எனக்கு வந்து இப்போ ஒரு ஞாபகம் வருது. கோபிநாத் சார் சொல்லுவார்ல, 2 பேரும் சேர்ந்து முன்னேறுறது எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லுவார்ல. ஏன்னா, அது வந்து நமக்குள்ள இருக்கிற அன்ப வந்து அதிகப்படுத்தும். அதுவே நம்மள வந்து பிரிய விடாத பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த டயலாக் வந்து எனக்கு ஞாபகம் வருது. அவரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. நானும் வந்து அவர் சொல்லாமலே நானும் சில விஷயங்கள் செய்வேன். 2 பேரும் புரிஞ்சு செய்வோம். நாங்க இது நாள் வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல. 8 மந்த் தான் ஆகுது. இனிமேல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இனிமேலும் தோணல. எப்பவுமே வந்து நான் வந்து வெளியலாம் வாசல்லாம் பூட்டி விட்டுட்டு, வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். அப்பதான் வந்து எங்களோட வாசல் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்டின்ட்டு, நான் வந்து அப்டி பண்ணிருவேன். நாங்க வந்து வெளிய தான் ஆடு கட்டிக்குவோம். அதனால வந்து கொஞ்சம் இதா தெரியும். குப்பையா இருக்கும். ஆடு சாணிலாம் போட்டுரும். காலையிலலாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்டிங்கிறதுனால நான் வந்து ஈவ்னிங் மட்டும் வந்து நான் வந்து வாசல்லாம் தெளிச்சு நல்லா கூட்டி விட்டு, அழகா வந்து தண்ணிலாம் தெளிச்சு விட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுருவேன். வீட்டுக்கு முன்னாடியே வந்து எதிர்த்தாப்புல ஒரு பாட்டி வந்து ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவைங்க வந்து நான் அப்ப வந்து வாசல் கூட்டிட்டு இருக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு 4:30 காட்ட வந்து இறந்துட்டாங்க. அதனால வந்து அவைங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருத்தத்த தான் தெரிவிக்கிறது. ஆனா வந்து நாங்க வந்து சொந்தக்காரைங்க தான். ஆனா வந்து நாங்க அவைங்க கூட வந்து பேச மாட்டோம். ஏதோ ஒரு சாபம் அது என்னமோ ரிலேட்டட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நாங்க போமாட்டோம். சரி வாசல் மட்டும் கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசல் மட்டும் கூட்டி விட்டு, தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு இருந்தேங்க. பிறகு ஒரு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால நல்ல குளியல போட்டுட்டு வந்துட்டு, நான் டீ வச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரரும் பால் வாங்கிட்டு வந்தாரு. பால் வாங்கிட்டு வந்த பிறகு வந்து நான் டீ வச்சுட்டு இருந்தேன். டீ வச்சுட்டு நாங்க வந்து சரி ஒட்டுக்கா உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க டீ குடிச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நாங்க வந்து ஹோல் டேனா வாரத்துல வந்து நாங்க 7 நாளும் வந்து ஒட்டுக்கா இருக்கிறதில்ல. ஏன்னா அவரு வேலைக்கு போயிருவாரு. அதனால நான் மிஸ் பண்ணுவேன். அதனால நான் வந்து எனக்கு எப்பப்பலாம் அதாவது நான் சண்டே மட்டும் நாங்க வந்து சின்ன சின்ன விஷயம் தான் எங்களுக்கு வந்து சந்தோஷத்த குடுக்குது. நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நீங்க வந்து 7 டேஸும் 6 டேஸும் வந்து வேலைக்கு போறீங்க.
சரி அதெல்லாம் ஓகே தான். அப்ப வந்து நான் தனியா தான் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நானே அவர்ட்ட சொல்லியிருக்கேன் நெறைய டைமு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து என் கூட கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கேன். ஏன் வந்து எனக்கு அது மாரி தாட் தோணுதுன்னா, நான் வந்து அவ்ளோ அந்த 6 டேஸும் வந்து நான் அவர விட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பேச முடியாது. ஃபோன் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால வந்து அந்த இது வந்து நான் வந்து ஞாயித்துக்கிழமை அவர்ட்ட வந்து வேணுன்ட்டுலாம் எதுவும் சண்டைலாம் போட மாட்டேன். கோபிச்சுக்க மாட்டேன். இது ஒரு நாள் தான் இருப்பாரு. நாளைக்கு வேலைக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லிற அந்த தாட் மட்டும் தான் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடெல்லாம் பிரிச்சு கட்டிட்டு இருந்தாங்க. நான் எப்பவும் வந்து நான் கட்டுனா அவுந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த சாப்டருக்கே போமாட்டேன். ஆடு வந்து கீழயே முடுக்கி விட்டுட்டு அத்தையே பிரிச்சு கட்டிருவாங்க. "என்னங்க நீங்களும் வந்து பிடிச்சு கட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரும் வந்து பிரிச்சு கட்டிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க வீட்ல வந்து 13 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. 2 வித்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். வித்துட்டாங்க. அப்புறமேட்டு இப்போ வந்து 2 ஆட்டுக்குட்டி வந்து அது வந்து தனித்தனியா வந்து பிரெக்னன்ட்டா இருந்து குட்டி போட்டுச்சு. இப்போ வந்து இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கு. அததான் நாங்க 2 பேரும் கை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அது பதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அத வெளிய முட்டி தள்ளுறது வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம். அது கை வச்சாவே தெரியும். அழகா வந்து அது புஷ் பண்ணும். அது வந்து விளையாடுமோ என்னமோ தெரியல. அதனால நாங்க அத வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மாடியில வந்து துணி காய போட்டிருந்தேன். அதையும் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்காக போயிருந்தேன். அதுவும் இல்லாம வானம் வந்து சிகப்பு கலர்ல தெரிஞ்சுச்சு. அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போயிருந்தேன். அங்க போயிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து அப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, அ யாராச்சும் வந்து நம்ம மனச வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாங்களோ, அது காயப்படுத்தியிருந்தாங்களோ, ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ, நாம வந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம அப்படியே மறந்து மன்னிச்சிரணும். இன்னொரு இது சொல்லலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து கர்மா சேஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. நான் அனுபவிச்சிருக்கேன். அ எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. என்னோட கைரேகை பார்த்துட்டு மாமா ஒண்ணு சொன்னாங்க. "காலையில என்னடான்னா கைரேகை நம்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோல போட்டிருந்தேன். அது வந்து மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நான் வந்து நம்புறேன். அதுல வந்து அது என்னமோ ஒரு இது ரேகை மாரி போயிருந்துச்சு. அத சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் தான் ஆச்சு. "நீ வந்து பல போராட்டங்கள் வந்து கடந்திருப்ப" அப்படின்னு சொன்னாரு. அந்த ரேகைய பார்த்துட்டு. நிஜமாவே வந்து ஜென்யூனா நான் என் மனசாட்சிப்படி நான் சொல்றேன். நான் நெறைய போராட்டத்த கடந்தேன். இது இன்னும் பெரிய பல போராட்டத்த கடந்திருப்பேன். அவிங்க கஷ்டம் அவிங்களுக்கு. அதனால நான் வந்து என்னோட மன கஷ்டத்த வந்து அவ்ளோ பெரிய ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத அளவுல இருந்து மீண்டு வந்து இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். அததான் வந்து நான் சொல்லலான்ட்டு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். அத பத்தியும் கேளுங்க. நான் வந்து இன்னொரு விளாக்ல வந்து கண்டிப்பா அதுக்கான விளக்கத்த வந்து குடுக்குறேன். அப்புறம் நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்து நான் வந்து அதான் முன்னாடி வந்து டெத் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி. அத பத்தி தான் நான் வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட நான் வந்து அதாவது சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, "என்னங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம வந்து இறந்தா வந்து நம்மளோட உயிர் வந்து மேல போகாதாமா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படின்னா, நம்மளோட உயிர் வந்து அப்படியே அந்த ஆவி மாரி அது அந்த ஆவி மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தேன். இருந்து நாம என்னென்ன பேசுறோம், அழுகுறாங்களா, சிரிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்ல தெரியாது அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து எங்க ஆயா சொன்னாங்க. அதனால வந்து நான் நம்பல. பட் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே பாய். தேங்க் யூ. இதோட நான் இந்த விளாக்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்ன பத்தி, என் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நான் எப்படி வீடியோ போடணும்னு சொல்லுங்க. அது மாரி நான் போடுறேன். தேங்க் யூ.